பரம்பொருள் தமிழ் கத்தோலிக்க நிகழ்வு 1342வது நிகழ்வில் பங்கெடுக்க பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக கேட்பதனால் மட்டுமே இந்நிகழ்வினுடைய முழுமையான நன்மையை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறி அன்புடன் இந்த நிகழ்வுக்கு இப்பொழுது வரவேற்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வினுடைய விருது வாக்கை இப்பொழுது கேட்போம். எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே, என் வாழ்வும் நீ இயேசுவே, போராடும் உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீ இயேசுவே, போராடும் உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீ இயேசுவே, பரம்பொருள் நீ இயேசுவே. பரம்பொருள் தமிழ் கத்தோலிக்க நிகழ்வில் பொது காலத்தின் 32வது ஞாயிற்றுக்கிழமையின் 2வது ஆண்டுக்குரிய திருவாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. முதலாவது அரசராகமத்திலிருந்தும் புனித சின்னப்பர் எழுதிய எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும் நற்செய்தியாளராக மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்தும் இன்றைய தினம் வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. இந்த வாசகங்களிலே முக்கியமாக நாம் இன்று இறை இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எமது வாழ்விலே விசேட விதமாக இறைவன் தருகின்ற அறிவுரைகளை நாம் செவிமடுக்கின்ற நிகழ்வாக அமைகின்றது. பரலோக தகப்பன் இவ்வுலக பொருட்களை காணிக்கையாக விரும்புவர் அல்ல, மாறாக நம்மையே தமக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆதலால் நாம் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதை விட நாம் கடவுளுக்கு கொடுத்த பிறகு எதை நமக்கென்று வைத்துக் கொள்ளுகிறோம் என்னும் கேள்வியை கேட்பது பொருத்தமாகும் என்பதனை அழியா வார்த்தைகள் எமக்கு இன்று உணர்த்துகின்றன. தன்னிடமிருந்த கையளவு மாவில் சுடுமப்பத்தை எலியாவுக்கு கொடுத்தால் தானும் தனது மகனும் சாக வேண்டும் என்று சாரிபாத்தில் உள்ள விதவைக்கு தெரிந்திருந்தாலும் எல்லாம் வல்ல கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்பது அவளுக்கு முன்பே தெரியுமா? அல்லது கடவுள் மேல் உள்ள அசாத்திய நம்பிக்கையால் தாம் சாவதற்கு முன்னர் இறுதியாக சாப்பிட இருந்த அனைத்தையும் எலியாவுக்கு கொடுத்தாரா என்பதனை முதலாவது அரசராகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. விசுவாசம் நியாயமான அன்பின் வெளிப்பாடு. இயேசுவை பின் செல்வதற்கு மிக ஆழ்ந்த விசுவாசம் எம்மிடம் இருக்க வேண்டும். ஏனெனில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரு முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, மாறாக தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்பதனை 2வது வாசகம் நமக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கவிருக்கின்றோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, என்றும் சமுதாயத்தால் ஓரம் தள்ளப்பட்ட மக்களுள் கைம்பெண்களுடன் உண்டு. அழியா வார்த்தைகளின் மாற்கு நற்செய்தியில் வருகின்ற கைம்பெண் அன்றுதான் வாழ்ந்த சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர் ஆயினும் கடவுளின் இல்லமாகிய கோவிலில் அவர் செலுத்திய காணிக்கை மிக சிறியதாயினும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் எனப்படும் தாராள உள்ளத்தால் தன்னிடமிருந்து எல்லாவற்றையுமே கடவுளுக்கு கொடுத்து விட்டார் என்பதனை அழியா வார்த்தைகளின் நற்செய்தி விவரிக்கின்றது. நாம் கடவுளுக்கென கொடுக்கும் எமது காணிக்கைகள் எவ்வாறு அமைந்துள்ளன? நாம் தாராள மனத்தோடு கடவுளுக்கென கொடுக்கிறோமா, அல்லது புகழுக்கும் விளம்பரத்திற்கும் காணிக்கை கொடுக்கிறோமா?
ஆதலால் அழியா இறைவார்த்தைகளுக்கு நாம் கவனமாக செவிமடுத்து நம் மனத்தில் ஆழமாக இருத்தி அவ்வார்த்தைகள் நமக்கு தரும் செய்தியை கடைபிடித்து வாழ நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாய் நாம் தொடர்கின்ற நிகழ்வில் பங்கெடுப்போம். ஆகவே இப்பொழுது ஆரம்ப பாடலை கேட்போம். அர்ச்சனை மலராக அகிலத்திலே வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக அகிலத்திலே வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக அகிலத்திலே வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக அகிலத்திலே வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். முதல் வாசகம். முன்னுரை. எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு சென்ற பொழுது அங்கே இருந்த கைம்பெண் அவருக்கு உதவி செய்தார். அந்த உதவியை பெற்றுக்கொண்ட எலியா அந்த கைம்பெண்ணை ஆசீர்வதித்ததோடு அவள் வாழ்வுக்கு வழிகாட்டியதாக கூறப்படுகின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் செவிமடுக்கின்ற பொழுது எம்மை நாம் எப்படி அர்ப்பணம் செய்கின்றோம் என்பதற்கு உதாரணம் தேடுகின்ற வாசகமாக முதல் வாசகம் இருக்கிறது. முதல் வாசகம் முதலாம் அரசராகமம் அதிகாரம் 17 வசனங்கள் 10 தொடக்கம் 16 முடிய. அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர சொல்லுகையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால்
முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, களையத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கே நன்றி. காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல்லு செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளலும் ஆசைகளோ ஒன்றும் ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். இரண்டாவது வாசகம் கேட்கவிருக்கின்ற நாம் புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கேட்கப் போகின்றோம். அதில் விசேட விதமாக இறைவன் இயேசுவுக்கு பின் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளிலே முக்கியமாக அவர்கள் மத்தியில் அவர்கள் பேசிக்கொண்ட விதங்கள், அதாவது இறைவன் இயேசுவினுடைய பாடுகள், அவர் பெற்றுக்கொண்ட துன்பங்கள், அவர் நமக்கு பலியாக தன்னையே ஒப்புக் கொடுத்த விதங்கள், இவைகள் யாவுமே மனித குலத்தை மீட்பதற்காக செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட செயல்பாடு என்பதை சரியாக கூறி வைப்பதற்கு இடம்பெறுகின்ற வாசகமாகும். ஆகவே செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 24 தொடக்கம் 28 முடிய. கிறிஸ்து நுழைந்தது மனிதனின் கையால் ஆகிய தூயகம் அன்று, அது உண்மையான தூயகத்தின் முன் அடையாளமே. நமக்காக பேசும்படி கடவுளின் திருமுன் நிற்பதற்கு அவர் வானகத்துக்குள்ளேயே நுழைந்து விட்டார். தமதல்லாத இரத்தத்தை கையிலேந்தி ஆண்டுதோறும் தூயகத்துக்குள்
ஆலயத்திற்குள் நுழையும் தலைமை குரு போல் கிறிஸ்து செய்யவில்லை. அவர் வானகத்துக்குள் நுழைந்தது தம்மை திரும்ப திரும்ப ஒப்புக் கொடுப்பதற்காக அன்று. அப்படி ஒப்புக் கொடுத்தலாய் இருந்தால் படைப்பு காலம் தொட்டும் திரும்ப திரும்ப பாடுபட வேண்டியிருக்கும். அதற்கு மாறாக உலகின் இறுதி காலமான இப்போது தம்மை தாமே பலியிட்டு பாவங்களை துளைக்க ஒரே முறை உலகில் தோன்றினார். மனிதர் ஒரே முறை சாவு உட்படுகின்றனர், பின்னர் தீர்ப்பு வருகிறது. அவ்வாறே கிறிஸ்துவும் எல்லோர் பாவங்களையும் ஒரே முறையில் காலத்திற்குமே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் தோன்றுவார். பொது பாவத்திற்கு பரிகாரத்திற்காக அன்று, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அளிக்கும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எளிய மனத்தோர் பெரு பெற்றோர் ஏனெனில் புன்னலத்தை அவர்களது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு பொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியிலே முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி என்று 3 வாசகங்களை நாம் செவிமடுத்து கேட்டிருக்கின்றோம்.
இந்த செவிமடுத்தலிலே விசேட விதமாக இன்று முதல் வாசகத்திலே எலியா அவர்கள் ஒரு கைம்பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அவரிடம் உதவி கேட்டு அவரிட்ட கட்டளையை அவர் அந்த கைம்பெண் செய்ததினால் அவருடைய வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்வு முறை இயல்பாகவே இயற்கையாகவே அமைவதற்கு உறுதுணையாக அமைந்தது. அதுபோன்று இரண்டாவது வாசகத்திலே இறைவன் இயேசுவினுடைய பாடுகள் இந்த உலகத்திலே ஒரே ஒரு முறை நடந்திருந்தாலும் அது உலக மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இறைவன் இயேசுவே தன்னை ஒப்பு கொடுத்த உச்ச நிலையை உருவாக்கி தரப்பட்டிருக்கின்ற இயல்பை பற்றி நமக்கு கூறி நிற்கின்றது. மூன்றாவது வாசகத்திலே இறைவன் இயேசு நற்செய்தியிலே எல்லோரும் தங்களுடைய இயல்புக்கு ஏற்ற வண்ணம் தாங்கள் இட்ட காணிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருந்த இறைவனுடைய கூற்று அங்கு அந்த கைம்பெண் தன்னிடம் இல்லாதிருந்தும் இறுதியாக இருந்த 2 நாணயங்களை அந்த காணிக்கை பெட்டியில் இட்டதை பார்த்து அதிசயமாக அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு இறைவன் இயேசு அறிவுரை கூறுகின்றார். அதாவது இந்த காணிக்கை இட்டவர்களிலே மேலதிகமாகவும் தன்னை முழுமையாகவும் அர்ப்பணம் செய்து காணிக்கையின் இயல்பை மிக உயர்ந்த தனத்தில் தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட அந்த கைம்பெண்ணுடைய வாழ்வு முறை மிக உயர்ந்தது என்று காட்டுவதற்கு அவளிடம் இருந்தது யாவற்றையும் அவள் அந்த காணிக்கை பெட்டியில் இட்டாள் என்று கூறுவதற்கு இறைவன் அங்கே உதாரணம் காட்டி நிற்கின்றார். ஆகவே தெய்வீக பிச்சைக்காரன் என்ற தலைப்பில் வங்க கவி தாகூர் ஒரு கவிதை எடுத்து கூறுகின்றார். அந்த கவிதையில் அவர் கூறுவது, ஓர் அரசர் மாறு வேடத்தில் ஒரு ஊருக்கு சென்று அங்கு ஒரு பாத்திரம் நிறைய கோதுமை மாதிரிகளை வைத்திருந்த ஒரு பிச்சைக்காரனிடம் பிச்சை கேட்டார். அவனோ ஒரே ஒரு கோதுமை மானியை மட்டும் கொடுத்தான். அரசர் அவனுடைய பிச்சை பாத்திரத்தில் ஒரு கோதுமை மணி அளவு தங்கம் போட்டுவிட்டு மாயமாக மறைந்து விட்டார். ஒரு கோதுமை மணி அளவு தங்கத்தை பார்த்த பிச்சைக்காரன் தன்னை நொந்து கொண்டு, நான் எல்லா கோதுமை மணிகளையும் கொடுத்திருந்திருந்தால் பாத்திரம் நிறைய தங்கம் கிடைத்திருக்குமே என்று சொல்லி தனது கஞ்சத்தனத்தை எண்ணி கண்ணீர் விட்டான். நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு கடவுள் நமக்கு திருப்பி கொடுப்பார். இதை கிறிஸ்துவே பின்வருமாறு கூறியுள்ளார், கொடுங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கூறுகின்றார். இந்த வசனம் லூக்காஸ் 6வது அதிகாரத்தின் 18வது வசனம். இன்றைய முதல் வாசகத்தின் நற்செய்தியும் தாராளமான உள்ளம் கொண்ட இரு கைம்பெண்களை பற்றி கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் கைம்பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை, மற்றவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் கடவுளை மட்டும் நம்பி வாழ்ந்த இறைவனின் ஏழைகள் என்று அழைக்கப்பட்ட ஆனாவின் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக விளங்கினர். கடவுள் கைம்பெண்களை சிறப்பாக ஆதரிப்பதாக இன்றைய பதிலுரை பாடல் கூறுகிறது. ஆண்டவர் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற சரிபார்த்து கைம்பெண் பஞ்ச காலத்தில் இறைவாக்கினர் எலியாவுக்கு குடிக்க தண்ணீரும் சாப்பிட அப்பமும் கொடுக்கிறார். தன்னை பற்றியோ தனது மகனை பற்றியோ அவர் கவலைப்படவில்லை. கடவுள் அவரை அபரீதமாக ஆசீர்வதிக்கிறார். பஞ்சகாலம் முடியும் வரை அவர் பானையில் மாவும் குறையவும் இல்லை, களையத்தில் எண்ணெயும் குறையவில்லை. அனாதைகளை பற்றி கவலைப்படாதே, நான் அவர்களை வாழ வைப்பேன், உன் விதைகள் என்னில் நம்பிக்கை வைக்கட்டும் என்கிறார்
இன்றைய நற்செய்தியில் வருகிற ஏழை கைம்பெண் தன்னிடமிருந்து 2 செப்பு காசுகளை உண்டியல் பெட்டியில் போடுகிறார். எல்லோருடைய காணிக்கைகளிலும் கைம்பெண்ணின் காணிக்கையே பெரியது என்று கிறிஸ்துவே பாராட்டுகிறார். ஏனெனில் மற்றவர்கள் தங்களிடம் உபரியாக இருந்ததை காணிக்கையாக கொடுத்தனர். ஆனால் கைம்பெண் அவரது வாழ்வாதாரமாக இருந்த அணைக்கையாக செலுத்திவிட்டார். அவர் நாளையை பற்றி கவலைப்படவில்லை. நாளையை பற்றி கவலைப்பட வேண்டாம், கவலையை போக்க நாளை வழிபுறட்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் அருள்வாக்கை அவர்கள் கடைப்பிடிக்கின்றார் என்கின்றார். ஆகவே நாம் எவ்வளவு குறைவாக உண்டியலில் காசு போட்டாலும் உண்டியல் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நாம் நமது தகுதிக்கேற்ப காணிக்கை கொடுக்க வேண்டாமா? கைம்பெண்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுவதில்லை. அவர்கள் சுமங்கலிகள் அல்ல. நல்ல காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடாது. இத்தகைய பிற்போக்கான சிந்தனைகளுக்கு இன்றைய அருள்வாக்கு வழிபாடு சவுக்கடி கொடுக்கிறது. தாராள உள்ளம் கொண்ட 2 கைம்பெண்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களை பின்பற்றி கடவுளுக்கும் பிறருக்கும் தாராளமாக கொடுப்போம். கடவுள் நம்மை இம்மை மறுமை நலன்களால் நிரப்புவார் என்கின்ற நல்லெண்ணம் கொண்டு வாழ்வோம். புனித 2ஆம் யான் போல் அருளப்பர் சின்னப்பர் தான் திருத்தந்தையான பிறகு முதன்முறையாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வருகை தந்தார். அங்கே மேடையில் இருந்து முன்வரிசையில் சக்கர நாட்காலியில் அமர்ந்திருந்த ஊனமற்ற ஒரு இளம்பெண்ணை பார்த்தார். உடனே கீழே இறங்கி அருகில் சென்று சிவமாலை ஒன்றோடு சிறு அட்டையை இணைத்து கொடுத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டார். அந்த அட்டையில் 2 லத்தீன் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. டோட்டஸ் டூட்டஸ் டூஸ் என்று அதன் பொருள் முழுமையாக உனது தான் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னையே முழுமையாக கையளிக்கும் அவருடைய ஆசையை இந்த நிகழ்வு வெளிப்படுத்தவில்லையா? விவிலிய சமயத்தின் பண்பு அதுதான். இறைவனை கட்டும் இறைவன் சாயலான மனிதனாக கட்டும் தன்னையே முழுமையாக கையளிக்க வேண்டும் என்பது. மனிதனுக்கு எழுதும் மடல்களில் எல்லாம் ட்ரூலி யுவர்ஸ், அதாவது உண்மையுடன் உனது என்று கையெழுத்திடுகிறோம். ஆனால் கடவுளுக்கு எழுதும் கடிதங்களில் அது போதாது. மாறாக டோட்டலி யுவர்ஸ், அதாவது டோட்டஸ் டூஸ், அதாவது முழுமையாக உமது என்றுதான் கையெழுத்திட வேண்டும். இந்த உண்மையை உணர்த்தும் வகையில் இன்றைய வழிபாட்டு நிகழ்வு நமக்கு 2 கைம்பெண்களின் எடுத்துக்காட்டான சரித்திரத்தை நமக்கு தந்து நிற்கின்றது. ஆகவே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றோ பாராட்ட வேண்டும் என்றோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அல்ல, ஆண்டவர் மட்டும் தன்னை பார்த்தால் போதும் என்று செயல்பட்டவன் அந்த எருசலேம் நகர் கைம்பெண். பலரும் ஆதாயத்தை தேடி காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் ஆதாரத்தையே காணிக்கை ஆக்கினாள் என்ற இயேசுவின் பார்வையில் எப்படி உயர்ந்து நிற்கின்றாள். தன் பிழைப்புக்கான அந்த 2 செப்பு காசுகளையுமே காணிக்கை பெட்டியில் போட்டு அவளது மனநிலை என்ன? அமுக்கி குலுக்கி கொடுப்பார் என்ற எதிர்நோக்கா அவளை கொடுக்க வைத்தது? பழைய ஏற்பாட்டில் 10ல் ஒரு பகுதி தசபாகம் எதிர்பார்க்கப்பட்டது. 2 செப்பு காசுகளில் ஒன்றை கொடுத்திருந்தால் கூட அது 2ல் ஒரு பகுதி, 50 விழுக்காடு வருமானத்தில் பாதியாகும். ஆனால் அவளது காணிக்கை முழுமையானது. அனைத்தையும் விண்ணரசின் பொருட்டு துறந்துவிடும் ஓர் உத்தம சீடனை விடுதலை பெண்களின் வடிவில் பார்க்கிறோம். ஆண்டவனுக்கு கொடுப்பது நமது நன்றியுணர்வின் வெளிப்பாடு. மீண்டும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதுதானே. ஆகவே
இறைவனுடைய இந்த இயல்பை சரியாக புரிந்து கொண்டவர்களாக, சொல்லாமல் போனால் காகித பூதான் கடவுள் விரும்பும் காணிக்கையாக இருக்கும், அதில்தான் என் ஆற்றலை, என் திறமையை, என் கற்பனை வளத்தை, என் கடின உழைப்பை, அதாவது என்னையே நான் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க அர்ப்பணம் செய்வதாகும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். நானும் அறிந்தும் நீ கையில் ஏற்றிடுவாய். உன்னைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்றேன். உன்னைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்றேன். என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தேன். எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் திரைகளை களைந்து என்னை தந்தேன். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். மகிழ்வை தேடும் மானிடர் மகிழ்ந்திட தந்திடும் என்னையே இயேசுவே, உனது கரத்தை மேற்க வேண்டிய என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உன் கையில் ஏற்றிடுவாய். விசுவாச அறிக்கை. ஒரே கடவுளை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல பிதாவரே, கடவுளின் ஏகசுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவிற்கு ஜனித்தவர். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியன் நின்று ஒளியாக, மெய்யங் கடவுளின் நின்று மையம் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடே ஒரே பொருளானவர்.
இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடனான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானவரந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின் படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஜீவியரையும் மரித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார். மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவிராது. பிதாவென்றும் சுதன் என்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். இப்பொழுது விசுவாசிகளின் மன்றாட்டு செய்யவிருக்கின்ற இந்த வேளையிலே உங்களுடைய இல்லங்கள் தோறும் நீங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்களினால் நீங்கள் விரும்புகின்ற அல்லது உங்களுக்கு தேவைப்படுகின்ற வேண்டுதல்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கலாம். நாங்கள் செய்கின்ற பொதுவான மன்றாட்டுகளோடு அந்த மன்றாட்டுகளுக்கு பதிலுரையாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் என்று பதில் கூறுங்கள். தலைமுறையினரையும் இரக்கத்தோடு ஆட்சி செய்யும் அன்பு தந்தையே, எம் திரு தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர்கள் ஒவ்வொருவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களையும் இதுவித வேறுபாடின்றி நேர்மையின் பாதையில் வழிநடாத்துவதற்கு வேண்டிய அருளையும் நிறை ஞானத்தையும் விவேகத்தையும் நிறைவாக அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் உள்ள அன்பு தெய்வமே, உலக ஆயர்கள் மாமன்றத்தின் கூட்டு ஒருமித்த இயக்கத்தின் செயல்பாடுகளில் பங்கு கொள்ளும் எம் திரு தந்தை பிரான்சிஸ் மற்றும் ஆயர்கள் அனைவரும் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து விசுவாசிகளின் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் நேர்மையும் கருணையும் இரக்கமும் அன்பும் உள்ளவர்களாக வாழ்வதுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ள அன்பு பணியை பகிர்ந்து நிறைவேற்ற வேண்டிய நல்ல முடிவுகளை எடுக்கும் ஞானத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கும் தந்தையே இறைவா, அகில உலகிலும் நாம் வாழும் நாடுகளிலும் குறிப்பாக எமது தாயகத்திலும் கொடிய கொரோனா ஆதிக்கத்தால் பெற்றோரை இழந்து வாடும் அநாதை குழந்தைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் கூட மறுக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வாழும் ஏழை கைம்பெண்கள் ஆகியோரை உமது இரக்கத்தால் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளாரின் வழிமுறைகளை கவிழ்ந்து விடுகின்ற இறைவா, உலக நாடுகள் அனைத்திலும் குறிப்பாக வன்முறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்டு
நிரபராதிகளாய் நியாயமற்ற முறையில் வாட்டி வதைக்கும் அரசுகள் மற்றும் குழுக்கள் ஆகியோரின் பொறுப்புணர்வற்ற செயல்பாடுகளை முறியடித்து அமைதியையும் ஆறுதலையும் நிலைநாட்டிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவர் மீதும் நேர்மையான முறையில் அன்பு செய்யும் நல்ல தகப்பனே இறைவா, எமது மத்தியில் பல்வேறு தேவைகளோடும் வியாதி வருத்தங்களோடும் இருப்போர் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாக இருந்தருளும் மற்றும் தமது வயோதிப நிலையில் வாழ்வோருக்கு அமைதியான மரணத்தையும் நல்ல மரண அடக்கத்தையும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, மரித்த விசுவாசிகளின் ஆன்ம ஈடேற்றத்துக்காக விசேடமாக செபிக்கும் கார்த்திகை மாதத்தின் 1ஆம் தேதி ஞாயிறு வழிபாடுகளிலும் பங்கெடுக்கும் எமது மக்கள், இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்கும், எமது குடும்பங்களில் இறந்து போன அனைவருக்கும் நிறைவாக ஆன்ம இழப்பாட்சியை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மத்தியிலே பல வருடங்களாக வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்திருக்கும் சகோதரன் யோகரன் நன்மைகளை பாட்டிக்காக உம்மிடம் பெறுகின்றோம். அவருடைய இறுதி யாத்திரைக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பமும் உறவினர்களும் தகுந்த முறையிலே அவருடைய இறுதி சடங்கை நிறைவேற்றுவதற்குரியவர்களாக அவருடைய பிரியாவுடைய நிமித்தம் அவர் உம்மை வந்தடைகின்ற இந்த வேளையிலே அவருடைய ஆன்மா ஆசீர்வதித்து அவரை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, இதுவரையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பரம்பொருள் தமிழ் கத்தோலிக்க நிகழ்வாகும். இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக கேட்பதனால் மட்டுமே நீங்கள் பிரயோசனம் அடைவீர்கள் என்பதையும் கூறி, இந்த நிகழ்வை நீங்கள் பொறுமையோடு கேட்டு பயனடைவதற்கு மனமுடையவர்களாக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்திருப்பதற்காக உங்களுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எங்களோடு கூட இருந்து கடந்த 15 வருடங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி மெரினா அந்தோணி பிள்ளை அவர்கள் நற்செய்தி பாடகராக சிறப்பிக்கின்றமைக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்வை பதிவு செய்கின்ற சகோதரி வினிஷியா ஜோ அவர்களுக்கும் நாம் நன்றி கூறி, 1343வது நிகழ்வில் உங்களை நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய சகோதரன் தாமஸ் டேவிட். நன்றி நேயர்களே. யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தைனம் தழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்க்காக தன்னுயிரை என்று மாய்த்திட கண்டதினா, யாகுலமாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை
சிந்தை நம் தழுதாயோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.